இன்னைக்கு ஏன் இந்த கிளாஸ்ண்டாமா எல்லாரும் நான் அன்னைக்கு குரூப் ஓபன் பண்ணி வச்சிருந்தேன். உங்களுக்கு என்னென்ன பகுதிகள் வந்து கஷ்டமா இருக்கு தமிழ் பாடத்துல என்று கேட்டிருந்தேன். அப்ப மோஸ்ட்லி எல்லாரும் சொன்னது திருக்குறள், கம்பராமாயணம், காலங்கள். இந்த 3 பகுதி தான் நீங்க அடிக்கடி செல்ற ஒரு விஷயம். நீங்க இப்பவும் கேட்டிருந்தீங்க. அதனால தான் இந்த கிளாஸ் உங்களுக்கு நான் ஃப்ரீயா அரேஞ்ச் பண்ணி இருக்கிறேன். அதாவது எப்பயும் நான் தியரி கிளாஸ் தான் படிப்பேன். இன்னைக்கு ஒரு சேஞ்சா எதிர்பார்க்கிற விஷயங்கள் 2026க்கு எதிர்பார்க்கிற விஷயங்கள் இன்னுமே வராத பகுதிகள், எக்ஸாமுக்கு கூட இன்னும் வராத பகுதிகள் உங்களுக்கு வாரத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. சரி, 26 27 இருப்பீங்க. இதுல பிரச்சனை இல்லை, நீங்களும் படிச்சு கொள்ள இயலும். சரிதானே? இப்ப உங்களுக்கு இந்த பகுதிகள் வந்து படிப்பிச்சு விட்டால் இதை மட்டும் படிச்சுட்டு போற இல்ல, எதிர்பார்க்கேன்னு செல்றது பிள்ளைகளே. இது வரையில வாரத்துக்கு சான்சஸ் இருக்கு. அப்படி செல்றது சரியா? ஓகே, மைக் எல்லாரும் மியூட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. எதுவும் தேவையென்றால் மெசேஜ் போடுங்க. சரி, எதிர்பார்க்கேன்னு சொல்றது பிள்ளைகளே, இன்னென்ன பகுதிகள்ல வந்து அதிகமாக எதிர்பார்க்கப்படுது, இதை கொஞ்சம் மூண்டி படிச்சுட்டு போங்க, அதுக்காகத்தான் சொல்றது. சில பேர் இருக்கிறாங்க என்ன தெரியுமா, அதை மட்டும் படிச்சு கொண்டு போயிட்டு அது வரலன்னொன்னு, மிஸ் நீங்க சொன்னது வரலையே என்று சண்டை பிடிக்கிறார்களும் இருக்கிறாங்க. இப்பவே நான் தெளிவா சொல்றேன், இந்த பகுதி வந்து வர இல்ல. திருக்குறள்ல பாத்தீங்கன்னா வந்த பகுதி திரும்ப ரிப்பீட் வந்தது இல்ல. இது வரைக்கும் நீங்க பேப்பர் எடுத்து பாருங்க, வந்த பகுதி திரும்ப ரிப்பீட் வரல. அதை வச்சுக்கொண்டு நாம சொல்லலாம் இன்னும் வராத பகுதி வந்து 3 இருக்கு. அதுல உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு குறள் என்ன செய்யலும் வரையிலும். அதே மாதிரிதான் 2025க்கு நாங்க எதிர்பார்த்தோம் 4 குறள் வரையில. அதுல சிற்றினம் சேராமை, குற்றம் கடிதல், தெரிந்து வினையாடல், தெரிந்து தெளிதல், இந்த 4 குறள் நாங்க எதிர்பார்த்து கொடுத்திருந்தோம். அதுல 4ஐயும் பிள்ளைகள் படிச்சுட்டு போனது மட்டும் இல்லாம மத்த குறள்களையும் நார்மலா என்ன செஞ்சதுகள் பிள்ளைகள் பார்த்து கொண்டு போச்சுகள். அதனால குற்றம் கடிதல் என்ன ஈஸியா வந்துச்சு. அதுதான் மோஸ்ட்லி எதிர்பார்த்தது. குற்றம் கடிதல் வந்துச்சு, அது ஈஸியாவும் இருந்துச்சு. கேள்வி எழுதிட்டு வந்துச்சு. சில பேர் என்னட்ட கேட்ட ரிக்வெஸ்ட் என்ன தெரியுமா, டீச்சர் இந்த குறள் வந்து 100 அதிகாரம் இருக்கு, நாங்க 10 அதிகாரத்தையும் பாடமாக்கியா வேணும். அதே மாதிரி திருக்குறளை எப்படி விடை எழுதுறது, என்ன மாதிரி படிக்கிறது, என்ன மாதிரி பாடமாக்குறது, எத்தனை மார்க்ஸுக்கு எத்தனை லைன்ல மிஸ் விடை எழுதுறது. ஓ, நான் வந்து திருக்குறள் செய்யறேன், கம்பராமாயணம் மட்டும்தான் செய்யறேன். ஓகே, அதையும் நான் சொல்றேன். இப்ப நீங்க திருக்குறள் செய்யாத ஒரு ஆளா இருந்தால் 100 நினைக்கிறேன். நுஸ்ரா, சரி. ஓகே, நீங்க 26 வச்சா 27 26. 26. ஓகே, என்னடாமா இப்படி நுஸ்ரா மாதிரி நிறைய பேர் இருப்பீங்க. அதாவது திருக்குறள் செய்யாம மத்த கேள்விகள் சாய்ஸ் பண்றாக்கள் இருப்பீங்க, இவங்கள மாதிரி இருப்பீங்க. உங்களுக்கு என்ன தெரியுமா ஒரு பிரச்சனை வரும், மத்த கேள்விகள் நீங்க படிச்சுட்டு போய் செஞ்சால் பரவாயில்லை, நான் அது ஒரு தப்பா சொல்ல இல்லை. ஆனால் திருக்குறள் வந்து ஃபுல்லா உங்களுக்கு மார்க்ஸ அப்படியே தார ஒரு விஷயம். சரியா? அப்படி நீங்க அழகா படிச்சுட்டு போனீங்கன்னா திருக்குறள்ல உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் வரும். அதை யாரும் இல்லைன்னு சொல்லலாது. நல்லா படிச்சுட்டு போன பிள்ளை, நீங்க உங்களோட ஸ்கூல்ல ஹை ஹை ரிசல்ட்ஸ் எடுத்த, செட் ஸ்கோர் கூடன தமிழ் பாடம் எடுத்த ராத்தாமாட்டு கேட்டு பாருங்க. அந்த ராத்தாமார் என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. சில பேர் எடுக்காம விட்டுருப்பாங்க. ஆனால் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் திருக்குறள் எடுக்கிறது நல்ல பிள்ளைகளே. ஏன்றால் அதுல இருக்கிற விஷயத்தை தான் நீங்க அப்படியே எழுத வேண்டி வரும். பாடமாக்கணும் தான், இல்லைன்னு சொல்லல. கொஞ்சம் நீங்க கஷ்டப்படணும் தான். கஷ்டப்படாம கிடைக்கிறது எதுவுமே நிலைக்காது. சரியா? இதுவும் ஒரு பிள்ளையோட ரிக்வெஸ்ட், அதாவது இது மோட்டிவேஷன் பண்ணுங்க. சரியா? இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், இருக்கிற இந்த 3 மாச காலம், மேக்சிமம் நான் நினைக்கிறேன் 3 மாசம், 100 நாள் இருக்கு. இந்த 100 நாள் கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள போயிடும். இருக்கிற இந்த 3 மாசம், இந்த 100 நாளுக்குள்ள மிச்சம் கஷ்டப்படுங்க. அதுக்குன்னு நைட் கன நேரம் முழிக்க வேணாம். நீங்க படிக்கிற நேரத்தை வினைத்திறனா யூஸ் பண்ணுங்க. சில பேர் இருக்கிறாங்க படிப்பாங்க, ஆனா மண்டையில ஒண்ணும் ஏறாது, அங்க ஒண்ணும் ஸ்டோர் ஆகி இருக்காது. அப்படி படிக்காம நான் செல்ற மெத்தடுக்கு தமிழ் பாடமா இருந்தாலும் சரி, என்கிட்ட ஜியோகிரபி பாடம் எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும் சரி, இல்ல வேற வேற பாடங்கள் எடுக்கிற நீங்களா இருக்கட்டும் சரி, உங்களோட டீச்சர்ஸ் மாட்ட எப்படி படிக்கணும், என்ன விஷயங்கள் படிக்கணும்னா அவங்ககிட்ட நீங்க பெற்றுக்கொண்டு அதே ஸ்டைல்ல நீங்க என்ன செய்யுங்க, அதை உங்களோட ஸ்டைலா மாத்தி படிங்க. சரியா? ஏண்டால் சும்மா புத்தகத்தை வந்தம் திறந்தம் இருந்தம் படிச்ச மண்டி இருக்காம படிக்கிறத ஒழுங்கா படிக்கும். சரி? இப்ப நீங்க திருக்குறள் எடுக்கிறதும் சொல்லிட்டா நீங்க மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு சமம். 20க்கு மார்க்ஸ் 20 அப்படியே வரும். இதே நீங்க சிறுகதை, நாடகம் வேற ஏதாவது சாய்ஸ் பண்றீங்கன்னா அதுல மார்க்ஸ் குறையறதுக்கு சான்சஸ் இருக்கு.
திருக்குறள் கம்பராமாயணம் படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லா என்ன செய்யும், அத மார்க்ஸ் வந்து உங்களுக்கு ஃபுல்லா கவர் ஆகும். சரி, அதனாலதான் சொல்றேன் திருக்குறள் எடுங்க. இப்ப 26 ஸ்டூடெண்ட், 27க்கு கொஞ்சம் டஃப் ஆகும் திருக்குறள், ஏனால் வந்தது திரும்ப வர பார்க்கும். ஆனால் 26 நீங்க தான் இந்த இதுல 3 இருக்கின்றால், 3 வராத குறள் இருக்கின்றால் எப்படியும் உங்களுக்கு இந்த 3ல ஏதாச்சும் ஒன்று வரும். ஆனால் 27 ஸ்டூடெண்ட்ஸ் தான் பாவம், அவங்களுக்கு திரும்ப வந்ததுல இருந்து வாரத்துக்கான சான்சஸ் வந்து அதிகமா இருக்கும். ஏன்னா 2 குறள் தானே, அப்ப அவங்களுக்கு தெரியும், பேப்பர் சென்ட் பண்றவங்களுக்கு தெரியும் 2 குறள் தான் பிள்ளைகள் படிச்சுட்டு வரும்னு தெரியும். அப்ப அவங்க வந்ததுலயே திரும்ப போறதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்ப உங்களுக்கு இன்னும் வடிவா காலம் இருக்கி, நீங்க அந்த 10 குறளையுமே படிக்கலும், அந்த 10 அதிகாரத்தையும் நீங்க வடிவா இருந்து படிக்கலும். நான் செல்ற மெத்தடுக்கு நீங்க படிச்சீங்கன்னா நீங்க ஃபுல்லா அதுலயும் என்ன செய்யலும், மார்க்ஸ் எடுக்க இயலும். நீங்க ஃபுல்லா அந்த பொருள் குறள் என்று பாடமாக்குறதை விட கேள்வி விடைக்கேத்த மாதிரி முதலாவது கேள்வி, ஒரு கேள்வி வந்தால் எத்தனை குறள் அதுக்கு வரும் என்று அதை மட்டும் நீங்க கேள்வி விடைக்கேத்த மாதிரியா படிச்சு வச்சீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே ஈஸியா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு கதை மாதிரி படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க கேள்வி விடையா படிச்சீங்கன்றால் ஓகே. சரிதானே? அப்ப இந்த முறை வந்து உங்களுக்கு எதிர்பார்க்கப்படுற பகுதிகள் வந்து நோட் பண்ணி வைங்க. சரிதானே? ஒன்று வந்து சிற்றினம் சேராமை, தெரிந்து வினையாடல். சிற்றினம் சேராமை தான் உங்களுக்கு 12 சிலபஸ்ல இருக்கிறது. தெரிந்து வினையாடல், தெரிந்து தெளிதல் வந்து 13 சிலபஸுக்குரியது. அதே மாதிரி 13 சிலபஸ்ல உண்டு காலமறிதல். சரியா? காலமறிதல் என்ற பகுதிகளும் வாரத்துக்கு பெரும்பாலும் சம்டைம் ஒரு சில வாய்ப்புகள் இருக்கு. என்றால் காலமறிதல் வந்து 2019 வந்தது. இப்ப 2019, 20, 21 இந்த பகுதிகள்ல வந்த பேப்பர்ல வந்த கேள்விகளை நீங்க கூட அவதானம் எடுத்து பார்க்கணும். ஏனால் அந்த கேள்விகள் வந்து 5 வருஷம் 4 வருஷத்துக்கு மேலே ஆகி ஒரு பேப்பர்ல ஒரு கேள்வி வர மெத்தட் எப்படி தெரியுமா, ஒரு கேள்விக்கான ஆயுட்காலம் மேக்சிமம் 2 வருஷம் அல்லது 3 வருஷம். 2 வருஷம் 3 வருஷம் தான் வராம இருக்கலும் ஒரு கேள்வி, ஒரு பகுதி. அதுக்கு கூடிய வராம இருக்கின்றால் நீங்க உஷாரா இருக்கணும், அந்த பகுதி அடுத்த முறை வரப்போகுது என்று. சரியா? இப்ப தமிழ் பாடத்துல ஒவ்வொரு யூனிட்டுக்கும் அப்படி ஒவ்வொரு ஆயுட்காலம் இருக்கு. இப்ப சங்ககாலம்னா 2 வருஷத்துக்கு ஒருக்கா வரும், சங்கமருவிய காலம்னாலும் அப்படித்தான், பல்லவர் காலம் 1 வருஷத்துக்கு விட்டு விட்டு அப்படி ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஒவ்வொரு மெத்தட் இருக்கு. அது மாதிரிதான் ஒவ்வொரு பாடங்களுக்கும் இருக்கு. நீங்க அந்த பேப்பரை அனலைஸ் பண்ணி பாத்தீங்க என்றால் இதுக்கு படிச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்களாவே பேப்பர் ஒரு 10 வருஷம் பாஸ் பேப்பர் எடுத்து வச்சு கையில எடுத்து வச்சு எல்லா கேள்விகளையும் ஒப்பிட்டு பாத்தீங்க என்றால் உங்களுக்கு தெரியும் எது எது வருது, எத்தனை வருஷ கேப்ல வருது, வந்தது திரும்ப வருதா, இல்லாட்டி புதுசு புதுசா அதுவும் வருதான்னு நீங்களே பார்த்துக்கொள்ளீங்க. சரிதானே? இப்ப நான் சிம்பிளான வேதான் சொல்லித்தாரேன், நீங்க அதை சிம்பிளா நீங்க கேட்ச் பண்ணி கொண்டீங்க என்றால் சிம்பிளா நீங்க மார்க்ஸ் கெயின் பண்ணிக்கொள்ளே. சரிதானே? இப்ப நான் டிசைட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு எதிர்பார்க்கை செமினார் நான் ஃப்ரீயா தான் செய்யறேன். அதாவது எங்களோட தியரி கிளாஸோட தான் போகும். இதெல்லாம் தியரியில படிச்சுட்டேன், ஏற்கனவே படிச்சு கொடுத்தாச்சு. நீங்க கேட்டதால அந்த ஃப்ரீ கிளாஸ்ல நான் இதை செய்வேன். அதாவது எதிர்பார்க்கை திருக்குறளையும் அதே மாதிரி காலங்களையும் வேற என்ன சொல்லியிருந்தீங்க அதுல, திருக்குறள், காலங்கள், கம்பராமாயணம். சரியா? கம்பராமாயணம். சரியா? கம்பராமாயண பகுதி, அந்த 3 பகுதிகளையும் நான் உங்களுக்கு முடிஞ்ச அளவு எனக்கு டைம் கிடைக்கிற டைம், இந்த டைமோ இல்லாட்டி இதுக்கு முதல் டைமோ உங்களுக்கு போட்டு விளங்கப்படுத்து. சரியா? நீங்க கேட்ட ஒரு ரிக்வெஸ்டால தான். சரி, ஓகே. இப்ப நாம பாடத்துக்குள்ள போவோமா? மிஸ் போலாம். ஓகே, அந்த எதிர்பார்க்கையை சொல்லிக்கிறீங்க என்னண்டாமா, சிற்றினம் சேராமை, தெரிந்து வினையாடல், தெரிந்து தெளிதல், அதோட காலமறிதலையும் ஒருக்கா நோட் பண்ணி வச்சுக்கணும். காலமறிதலை கொஞ்சம் ஸ்டார் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஏண்டால் காலமறிதல் 2019 வந்து திரும்ப வாரத்துக்கும் சான்சஸ் இருக்கு. ஆனா மோஸ்ட்லி வராது, இருந்தாலும் பார்த்து வச்சுக்கணும். நீங்க மத்த குறள்களையும் பார்க்கத்தான் வேணும், இருந்தாலும் இதுகள்லாம் கொஞ்சம் அவதானமா பார்த்து வச்சு கொண்டு போவோம். சரியா? போவோமா? பாப்போமா? ஓகே டீச்சர், ஓ சொல்லுங்க. நான் வந்து தமிழ் பேப்பர்ல வந்து திருக்குறளும் கம்பராமாயணமும் எடுக்கிறது டீச்சர், கட்டாயம் ரெண்டும் எடுப்பேன். ஓகே. அந்த கம்பராமாயணம் தான் டீச்சர் எனக்கு கொஞ்சம் கஷ்டம், அதை எப்படி எழுதுறது அப்படிங்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்குது.
ஓகே, அடுத்தடுத்த கிளாஸ்ல டீல்ஸ் அடுத்தடுத்த கிளாஸ்ல கம்பராமாயணம் தான் கேட்டு இருக்காங்க. சரியா? அப்ப அடுத்தடுத்த கிளாஸ்ல கம்பராமாயணம் நான் சின்ன சின்ன கேள்விகள் உங்களுக்கு ஓகேன்னு நினைக்கிறேன். 12 மார்க்ஸ் கேள்வி ஓகே தானே எல்லாருக்கும்? செய்விச்ச நான். டீச்சர். ஓம் ஓ மிஸ். ஓ அப்ப உங்களுக்கு பெரிய கேள்வி, அதாவது 20 மார்க்ஸ் கேள்வி பேட்டர்ன் வந்து நான் உங்களுக்கு இன்னும் படிப்பிக்க இல்லை. அதாவது சொல்லினேன், ஆனா எப்படி விடை எழுதணும் அந்த மாதிரியான ஃபார்மேட்ல நான் உங்களுக்கு எழுதி காட்டேன். சரியா? அடுத்தடுத்த கிளாஸ்ல நான் அந்த கம்பராமாயணத்துக்கு எப்படி எழுதணும், என்ன மாதிரி விடை அமைப்பு கொடுக்கணும், எப்படி நீங்க அதுக்கு பாடமாக்கணும் என்று எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லி தரும். சரியா? ஓகே, இப்ப நாம பாடத்துக்குள்ள போவோம். சரியா? மறுபடியும் சொல்லுங்க கெஸ். என்னண்டா? சிற்றினம் சேராமை, தெரிந்து வினையாடல், தெரிந்து தெளிதல், காலம் அறிதல். சரியா? திரும்பவும் திரும்பவும் சொல்றேன், இது வந்து ஒரு சிங். சரியா? நீங்க மிச்சத படிக்கிறது உங்க லக்க பொறுத்து இருக்கு. சரியா? ஆக்களுக்கு சில பேருட லக்க பொறுத்தும் இருக்கு. சரி, நாம இப்ப படிக்கிறேன். சாரி, படிச்சு தாரேன். இந்த மெத்தட்ல நான் சொல்லித்தார மெத்தட்ல நீங்க ஒவ்வொரு குறளையும் எடுத்து அழகா நீங்க அதை நீங்களாவே ஒரு கதை கிரியேட் பண்ணி ஞாபகம் வச்சு கொண்டீங்க என்றால் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சரியா? இதுக்கு முதல் 4 குறள் இருக்கு. சரியா? அறிவுடைமை, குற்றம் கடிதல், பெரியாரை துணை கோடல், அதுக்கு பிறகுதான் சிற்றினம் சேராமை வருது. இந்த 3 குறளுமே வந்துட்டு உங்களுக்கு ஆல்ரெடி. சரியா? அப்ப அடுத்து நம்ம சிற்றினம் சேராமை தான் இன்னும் வர இல்ல. அப்ப சிற்றினம் சேராமையை ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு குறளும் பாக்குறதுக்கு முதல்ல, ஒவ்வொரு அதிகாரமும் பாக்குறதுக்கு முதல் நான் சொல்லியிருக்கிறேன், அதிகார வைப்பு முறை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன். அதிகார வைப்பு முறை என்று சொல்றது என்ன? படிச்சாக்கள் சொல்லுங்க ஏற்கனவே. பெரியாரை துணைக்கோடல் என்ற அதிகாரத்தின் பிற்பாடு சிற்றினம் சேராமை என்ற அதிகாரம் வந்து முன்வைக்கப்பட்டுள்ளது. வெரி குட். அதிகார வைப்பு முறை என்று சொல்றது என்னன்னா, எந்த அதிகாரத்துல ஏன் இதை இங்கால 4வது அதிகாரமா வச்சிருக்காங்க, ஏன் பெரியாரை துணைகோடல் என்கிற அதிகாரத்துக்கு பிறகு இதை வச்சிருக்காங்க, ஏன் முன்னாடி வச்சிருக்கலாம் தானே, இல்லாட்டி அறிவுடைமைக்கு முதல் பக்கத்துல வச்சிருக்கலாம் தானே. அப்ப அப்படி வைக்காம ஏன் திருவள்ளுவர் வந்து இத பெரியாரை துணைகோடல், அறிவுடைமை, குற்றம் கடிதல், பெரியாரை துணைகோடல் என்ற அதிகாரங்களுக்கு எல்லாம் பின்னாடி வச்சிருக்கிறாரு, அதைத்தான் பார்க்கணும். அதான் அதிகார வைப்பு முறை. ஏன் இதை பின்னாடி வச்சிருக்கிறார் என்றால், ஒரு அரசனை பத்தி தான் இதுல சொல்லுது. சரியா? ஒரு அரசன் வந்து அறிவுடையவனாக இருக்கணும், அதான் அறிவுடைமையில சொல்லுது. அதே மாதிரி அந்த அரசன் வந்து 6 வகையான குற்றங்களை நீங்கியவனாக இருக்கணும், அதான் குற்றம் கடிதல் சொல்லுது. அதே மாதிரி குற்றங்களை நீங்கி பெரியார துணை கொண்டு அவன் ஆட்சி செய்யணும், பெரியவர்களை துணை கொள்ள வேண்டும். சரியா? அதுதான் பெரியாரை துணை கோடல் என்ற அதிகாரம் சொல்லுது. இந்த மூன்று அதிகாரமும் நான் 3 அதிகாரமும் வடிவா படிப்பிச்சிட்டேன். சரிதானே? வராதாக்கள் அதை பார்த்துக்கொள்ளு. அதுக்கு அடுத்ததாக பெரியாரை துணை கொண்டு சிற்றினம் சேராமை. சிற்றினம் சிறிய இனம், அதாவது நாம சொல்லுவோமே சில்லித்தனமான வேலைகள் செய்யாதீங்கன்னு சொல்லுவோம் தானே, அதான் இந்த இது. சிறிய இனம் அதாவது கீழ்த்தரமான செயல்கள், கீழ்த்தரமான எண்ணங்கள், கெட்ட எண்ணங்கள், கெட்ட சிந்தனைகள் அப்படி உள்ளவங்க அவங்களோட சேரக்கூடாது. அதுதான் இந்த அதிகாரம் சொல்லுது, சிற்றினம் சேராமை. ஒரு அரசன் வந்து அறிவுள்ளவனா இருக்கணும், அதே மாதிரி குற்றங்கள் இல்லாதவனா இருக்கணும், பெரியாரை துணை கொண்டிருக்கணும். அதோட இந்த மாதிரி இழிவான செயல்கள், கீழான குணத்தவர்கள் அவர்களோட சேராதவனா இருக்கணும். சரியா? நயவஞ்சகர்கள், பொய் சொல்றவங்க, களவெடுக்கிறவங்க, கீழான எண்ணங்களுடையவங்க, சரியா, நெகட்டிவ் மைண்ட் உடையவங்க, அப்படியானவங்களோட எல்லாம் அரசன் என்ன செய்யக்கூடாது, சேரக்கூடாது அப்படின்னு சொல்ற ஒரு அதிகாரம் தான் சிற்றினம் சேராமை. இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். சரியா? இப்ப நீங்க சேர்ற ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்ல 2 டைப் இருக்கு. ஒன்று எப்ப பார்த்தாலும் படிக்கிற சிந்தனை அப்படி என்ற ஒரு டைப். இன்னொரு டைப்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, ஃபன் டைப். நீங்க படிக்கிறவங்களையும் படிக்க விடாம வா அங்க போவோம் இங்க போவோம், கிளாஸ் போனா அங்க போவோம் இங்க, அப்படி ஒரு ஃபன் டைப். சரிதானே? அப்ப இதுல நீங்க எதை தேர்ந்தெடுக்கணும் என்றால், நான் இப்பயும் படிச்சுட்டு இருக்கிற படிச்ச ஒரு ஃப்ரெண்டை தான் நீங்க தேர்ந்தெடுக்கணும். கீழான உங்களையும் வழிகெடுக்கிற ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட்டத்தை நீங்க என்ன செய்யக்கூடாது, தேர்ந்தெடுக்க கூடாது. இப்ப நான் உதாரணத்துக்கு சொன்னேன். சரி, அப்படிதானே? சிறிய இனத்தை நீங்க சேராம இருக்கணும், அதான் சிற்றினம் சேராமை.
ஓகே, விளங்குதா? கொஞ்சம் ஜூம் பண்ணவா? ஓகே, இல்லை இதுதான் மிஸ் வந்து விளங்குது. பிள்ளைகளே. ஓகே, இதுதான் வந்து அதிகார வைப்பு முறை. இப்போ ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் ஒவ்வொரு கேள்விகள் இருக்கு. சரி, அந்த கேள்விகளுக்கு எத்தனை எத்தனை குறள்கள், இத்தனையில இருந்து இத்தனை குறள்கள் வரும்னு நீங்க நோட் பண்ணி வச்சிருக்கீங்க. சரிதானே? இதுல பாத்தீங்கன்றால் நான் கேள்வியும் சொல்றேன், அதையும் நோட் பண்ணி வைங்க. இதுல முதலாவது நீங்க பார்க்கணும். இதுல பாருங்க, சிற்றினம் சேராமை அதிகார வைப்பு முறை சொல்லிட்டு, இதுல இந்த முதலாவது குறள் என்னத்தை சொல்லுது, ரெண்டாவது குறள் என்னத்தை சொல்லுது, ஒவ்வொரு குறளுக்கும் ஒவ்வொரு கேள்விகள் இருக்கு. இதுல முதலாவது குறளை பாத்தீங்கன்றால் முதலாவது குறள் சொல்லுது, சிறிய இனத்தையுடைய சிறியோருட சேர்வது தகாது. சிற்றினமுடையவர்களோடு சேர்வது தகாது. அதுதான் முதலாவது குறள். சரியா? நோட் பண்ணி வச்சுக்கணும். சிறிய இனத்தையுடைய சிறியோரோட நாம சேர்வது தகாது. அது முதலாவது. ஏன் சேர்வது தகாது? அதற்கான காரணம் வந்து ரெண்டாவது குறள்ல சொல்லு. சேரக்கூடாது, ஏன் சேரக்கூடாது, அதுதான் இந்த ரெண்டு குறள்களும் சொல்லு. இது தனித்தனிய கேள்வி வந்தால் நீங்க ஒரு குறள் கொடுக்கணும். ரெண்டும் சேர்த்து வந்தா ரெண்டு குறளையும் சேர்த்து கொடுக்கணும். இது விடை எழுதுறதுக்குன்னு ஒரு அமைப்பு இருக்குன்னு சொல்லித்தந்தேன். எப்படி எழுதணும்? சில பேர் எழுதுவாங்க குறள் ஃபர்ஸ்ட் குறள் பொருள், குறள் பொருள் எழுதுவாங்க. அப்படினாலும் எழுத வேணான்னு சொன்னேன். சரியா? ஃபர்ஸ்ட் வந்து நீங்க பொருள் எழுதுங்க, ரெண்டுக்குமான பொருள் எழுதுங்க. எழுதிட்டு அதுக்கப்புறம் பின்வரும் குறள்கள் அதனை எடுத்து காட்டுகின்றது என்று நீங்க அந்த குறளை கொடுத்தால், இல்ல உங்களுக்கு ஒரு குறள் தான் ஞாபகம் இருக்கி, இந்த குறள் மறந்துட்டு பிரச்சனை, ஒரு குறளை நீங்க கொடுத்துட்டு வரையிலும். சரிதானே? உங்களுக்கு ரெண்டு குறள் தெரிஞ்சா ரெண்டு குறளையும் குறிக்கல. ஏன் நான் அப்படி சொல்றேன்டால், இப்ப நீங்க எக்ஸாம் ஹால்ல போயோன்னு பயத்திலேயே சில விஷயங்கள் மறந்து போயிடும். உங்களுக்கு பாடமாக இருந்தாலும் அந்த டென்ஷன் பதட்டத்துல உங்களுக்கு மறந்து போயிடும். அப்படி ஒன்று ரெண்டு குறள்கள் மறந்து போகும்போது நீங்க இந்த மாதிரி விடை அமைப்பும் அந்த விடைய அமைக்கிற மெத்தடை ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த நீங்க பிழை விட்டுறீங்க என்று திருத்திராக்களுக்கு காட்டி கொடுக்க. சரிதானே? ஒவ்வொரு குறளா கொடுக்கலாம் தானேன்னு கேக்குறீங்க. ஓமா, நீங்க உங்களுக்கு 10 குறளும் தெரியும், பக்காவா தெரியும், அவலம் எழுதுவீங்கன்னா ஒவ்வொரு குறளை நீங்க கொடுத்துட்டு போங்க, அது பிரச்சனை இல்லை. நான் இப்ப சொல்றது எக்ஸாம் ஹால்ல மறந்து பயந்து ஒரு குறளை மறந்துறாக்கள், இல்லாட்ட ஒரு குறள் தெரியாம இருக்கிறாக்கள், அவங்களுக்காக தான் இந்த டெக்னிக் சொல்றேன். சரிதானே? ஃபர்ஸ்ட் பொருள் எழுதுவீங்க, அதுக்கப்புறம் எல்லாத்தையும் சேர்த்துன்னு கீழே குறளை கொடுப்பீங்க. சரியா? குறள் வந்து ஃபுல்லா எழுதணுமான்னு கேக்குறீங்க. குறள் வந்து ஃபுல்லா எழுதணும்னு சட்டம் இல்ல. பட் குறள் வந்து எடுத்து காட்டினால் சிறப்பு. சரி, அதுக்குன்னே குறள் எழுதாம விடுற இல்ல, குறள் எடுத்து காட்டுவது என்ன சிறப்பு. ஓகேவா? ஓ மிஸ் விளக்கம். ஓகே வெயிட். ஓ விளக்கம் வந்து ஃபுல்லா கொடுத்துட்டு அதுக்கு கீழே ரெண்டு குறளும் கொடுத்தா பரவாயில்லை. ஓ அப்படித்தான் நான் சொல்றேன். விளக்கத்தை ஃபுல்லா எழுதிட்டு அதுக்கப்புறம் நீங்க குறளை கொடுங்க. அப்ப அது உங்களுக்கு ஈஸியா இருக்கு. சில பேருக்கு மறந்துடும், அதுக்காக தான் அந்த அந்த மெத்தட் சொல்லி தந்தேன். இந்த குறள் வந்து இப்பதானே சொன்னேன், இந்த குறள் வந்து இந்த முறை கட்டாயம் வருமான்னு கேக்குறீங்க. இப்பதானே விளக்கம் சொன்னேன். வரலாம், வரும் என்று சொல்லையில வரலாம். சரியா? ஓகே, நம்ம பார்ப்போம். முதலாவது குறள் என்னத்தை சொல்லுதுன்னு பார்ப்போம். சிறிய குணத்தை உடைய சிற்றினம் உடையோரோட சேர்வது தகாது, சேர்வது கூடாது என்று சொல்றதுதான் முதலாவது குறள். பாருங்க, சிற்றினம் அஞ்சும் பெருமை சிறுமைதான் சுற்றமாய் சூழ்ந்து விடும். சிற்றினம் அஞ்சும் பெருமை சிறுமைதான் சுற்றமாய் சூழ்ந்து விடும். சரியா? இது பாடமாக்குறது ஈஸி. நான் சொன்னேன் யூடியூப்ல அபிராமி சேனல்ல இது வந்து நீங்க குறளை மட்டும் அடிச்சீங்க என்றால் வரும். அது பாட்டு ஃபார்மட்ல இருக்கும், நீங்க அதை பாடமாக்கி கொள்ள இயலும். சரிதானே? அதை நீங்க என்ன செஞ்சு கொள்ள இயலும், பாடமாக்கி கொள்ள இயலும். சரி, முதலாவது குறள் என்னத்தை சொல்றது என்றால், சிற்றினம் சிறிய இனத்தை கண்டு அச்சமடைவது பெரியோர்களோட இயல்பாம். சரியா? பெரிய ஆக்கள் இருக்கிறாங்க, அதாவது கற்று நூல்கள் எல்லாம் அணிந்த பெரிய ஆக்கள் வந்து இந்த மாதிரியான சிறிய இனத்தை கண்டு அவங்க வந்து அச்சப்படுவாங்களாம், பயப்படுவாங்களாம். ஆனால் அந்த சிறிய இனத்தையே சுற்றமாக கொள்ளது, சுற்றமண்டா உறவு,
சரி, அந்த சிறிய இனத்தையே சுற்றமாக கொள்வதுதான் சிறியோரின் இயல்பு. சிறியோர் என்று சொல்றது இங்க சின்ன பிள்ளைகளை இல்ல, சிறியோர் அதாவது குணங்களால குறைஞ்சவங்கள், குணங்களால இழிவான நிலையில இருக்கிறவங்களை தான் நீங்க சிறியோர் என்று சுட்டப்படுது. சிறியோர்னா நீங்க சின்ன பிள்ளைன்னு நினைக்க கூடாது. சரியா? அப்ப இதுல முதலாவது குறள் என்ன சொல்லுதுன்றால், ஒரு கீழ்த்தரமான செயல் தான் சிற்றினம் என்று சொல்லிட்டேன். அந்த சிற்றினத்தை கண்டு பெரியவங்க அச்சப்படுவாங்க. ஆனா அந்த சிற்றினத்தையே உறவாக எண்ணி என்ன செய்வாங்களாம்? சிறியோர் நடப்பார்களாம். சரியா? பெரிய ஆக்களுக்கு தெரியும், அதாவது நல்ல வயசான ஆக்களுக்கு தெரியும், இப்படி கூடாத செயல்கள், கூடாத நட்பு, கூடாத ஃப்ரெண்ட்ஷிப்பால நம்மளுக்கு கேடுதான் வரும், நம்மளுக்கு கேடுதான் எப்பயுமே இருக்கும், துன்பம் தான் தருமென்று அதுக்கு அவங்க என்ன செய்வாங்க? பயப்பட்டு நடப்பாங்க. ஆனால் அறிவில்லாதவர்கள் தான் சிறியவர்கள். அந்த அறிவில்லாத ஆக்கள் என்ன செய்ய மாட்டாங்க? அதை பொருட்படுத்தாமல் சிறிய இனத்திலேதான் அவங்க வாழ்ந்து கொண்டு இருப்பாங்க. அதாவது பொய், களவு, கொள்ளை அப்படின்னு நிறைய கீழான எண்ணங்கள், கீழான செயல்கள், இழிந்த செயல்கள், அதுலேயே அவங்க என்ன செய்வாங்க? லைஃப ஓட்டிக்கொண்டு இருப்பாங்க. இதுதான் சிறியோருண்ட இயல்பு, பெரியோருண்ட இயல்பு. அதனால நாம என்ன செய்யக்கூடாது? சிறிய இனத்தோடு சேர்வது தகாது. சரியா? முதலாவது குறள் விளங்கிட்டா? ஓ மிஸ் விளங்கிட்டு. ஓகே. அதே மாதிரி கேள்வியே கொஞ்சம் சொல்லுங்க. முதலாவது கேள்வி சிற்றினத்தை உடையோருடன் சேர்வது தகாது. சிற்றினத்தை உடைய சிறியோருடன் சேர்வது தகாது. இரண்டாவது குறளுக்கான கேள்வி, சிற்றினமுடைய சிறியோருடன் சேரக்கூடாததற்கான காரணம் யார்? சிற்றினமுடைய சிறியோரோட சேரக்கூடாததற்கான காரணம் யாது? ஓகே, இரண்டாவது குறளை பார்ப்போம். இதுல உவமை அணி பயன்படுத்தப்பட்டிருக்கி. ஓ, அதுவும் ஒன்றுதான். சரியா? இதுல இரண்டாவது குறள் உவமை அணி பயன்படுத்தப்பட்டிருக்கு. சரியா? அதையும் நோட் பண்ணி வச்சுக்கணும். நிலத்தியல்பான் நேத்திரிந்து அற்றாகும் மாந்தர்க்கு இனத்தியல்பதாகும் அறிவு. இது உங்களுக்கு பொருத்தமா இருக்கும் இந்த குறள். என்னென்றால், மழை நீர் இருக்குதானே, அந்த மழை நீர் விழுகின்ற இடத்திற்கேற்பத்தான் தன்ற நிறம், சுவை, மனம் முதலிய பண்புகள்ல மாறுது. ஒரு மழை நீர் நல்ல ஒரு சுத்தமான ஒரு கிணத்துல விழுந்தால் அதை நாம் என்ன செய்யணும்? பயன்படுத்தணும். இதே அந்த மழை நீர் சேர்த்து சகதிகளுக்குள்ள விழுந்தால் அது நல்ல நீரா இருக்குமா, கெட்ட நீரா இருக்குமா? கெட்ட நீரா இருக்கும். அதே மாதிரி தான் பிள்ளைகளே மாந்தர்களோட அறிவும். மாந்தர்கள்ங்கிறது மனிதர்கள். உங்களோட அறிவு, உங்களோட தனிநிலை அறிவு, உங்களோடக்கெண்டே இருக்கிற நாலேஜ், புத்தி. சரியா? அந்த புத்தி, அந்த அறிவு வேற இனத்தோட சேர்ந்தால் அந்த சேர்கின்ற இனத்துக்கேற்ப அது என்ன செஞ்சிருமாம்? திரிபடைஞ்சு விடுமாம். சரியா? இப்ப அதுதான் சொல்லுவாங்க, உங்களோட பேரண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, சேர்ற கூட்டாளிகளோட ஒழுங்கா சேர், அதாவது நல்ல கூட்டாளிகளோட பக்கம் நீ சேர். கூடாத பழக்கங்கள், கூடாத செயல்கள்ல ஈடுபடுறவங்களோட நீங்க சேர்ந்தால் அவங்களோட பழக்கம் தான் உங்களுக்கு வரும். அந்த குறள் தான் இந்த குறள். அத சொல்ற குறள் தான் இது. அதாவது மழை நீர் எப்படி தான் விழுந்த இடத்திற்கேற்ப அந்த நீர சுவை அது இதெல்லாம் மாறுதோ, அதே மாதிரிதான் நீங்க யாரோட சேர்றீங்களோ, உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை யாரோட வச்சுக்கிறீங்களோ, அவங்களோட குணம், அவங்களோட இயல்பு, அதுக்கேத்த மாதிரிதான் உங்களோட அறிவும் மாறும். உங்களோட அறிவும் என்ன செய்யும்? மாறும். இப்ப நீங்க படிக்கணும், நல்லா மோட்டிவேஷன் பண்ணி படிக்கணும், நீங்க வாழ்க்கையில சாதிக்கணும் என்றால் படிக்கிற பிள்ளையோட தான் நீங்க சேரணும். சரி, அவள் நல்லா கதைக்கிறாள், அவள் நல்லா ஊர் சுத்துறாள், நல்ல காசு வச்சிருக்காள், நல்லா வெளியே போறாள் என்று அவளோட சேர்ந்தீங்க என்றால் அவளோட புத்தி தானே உங்களுக்கு வரும். அவளை மாதிரி சுத்தி திரிவீங்க, அவளை மாதிரி செலவழிப்பீங்க, அப்படி அவளோட புத்தி தானே உங்களுக்கு வரும். அப்போ உங்களோட நோக்கம் என்ன? படிக்கணும், நல்ல நோக்கம். நல்ல நோக்கத்தோடு இருக்கிறார்களோட சேர்ந்தால்தான் அதே நல்ல நோக்கம் உங்களுக்கு வரும். இதே கெட்ட நோக்கத்தோட இருக்கிறார்களோட சேர்ந்தால் அவங்களோட புத்தி உங்களுக்கு என்ன செய்யும்? வரும். அத சொல்ற குறள் தான் இந்த குறள். விளங்கிட்டா?
ஓகே. அப்ப நீங்க இப்ப டிசைட் பண்ணுங்க, இன்னமும் இருக்கிற 100 நாளுக்குள்ள நீங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸோட சேர போறீங்களா இல்லாட்டி கூடாத ஃப்ரெண்ட்ஸோட சேர போறீங்க. கூடாத ஃப்ரெண்ட்ஸ்னு இப்ப உங்களுக்கு இருக்க மாட்டாங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸை நீங்க விட்டு கொடுக்க மாட்டீங்க. இருந்தாலும் சொல்றேன், இருக்கிற இந்த கொஞ்ச காலத்துல படிப்பம், எந்த நோட்ஸ் குரூப் ஸ்டடி பண்ணுவோம், அப்படி பண்ணுவோம் இப்படி பண்ணுவோம், உங்களை படிக்கிறதுக்கு சப்போர்ட்டா இருப்பாங்களே, அப்படியான ஃப்ரெண்ட்ஸோட சேருங்க. வா இன்ஸ்டால ரீல்ஸ் பார்ப்போம், அங்க படம் போட்டிருக்காங்க பார்ப்போம் அப்படின்னு இப்ப இந்த கொஞ்ச காலத்திலயும் அப்படி நிக்கிற ஃப்ரெண்ட்ஸோட கொஞ்சம் உங்களோட தொடர்புகளை துண்டித்து விடுங்க. சரியா? நீங்க என்ன என்ன ஆக்களோட சேர்றீங்களோ அந்த ஆக்களோட குணம் தான் உங்களுக்கு அப்படியே வரும். நல்ல ஆக்களோட சேர்ந்தா நல்ல பழக்கம் வரும், கெட்ட ஆக்களோட சேர்ந்தா கெட்ட பழக்கம் உங்களுக்கு வரும். சரியா? அதுதான் இந்த இதுல உவமை அணி பயன்படுத்தப்பட்டிருக்கி. உவமானம் என்னன்னு சொல்லுங்க பாப்போம். மழை நீர். நிலத்தினியல் மழை சால் நீர்த்திரிதல். ஓகே, மழை நீர் மட்டும் நீரானது சொல்றீங்க. சேர்ந்த இடத்தின் சொல்லுங்க. இடத்தின் நீரானது சேர்ந்த இடத்தின் தன்மையை போன்றதாகிவிடும். ஓகே, அந்த உவமேயம் என்ன? உவமேயம் மக்களின் அறிவும் சேரும் இனத்தை பொறுத்தே ஆகிவிடும். பொதுத்தன்மை என்ன? நிலை மாற்றம். ஓகே, பொதுத்தன்மை நிலை மாற்றம். சரியா? அப்ப இது உவமை அணிக்கிளையும் வரும். அணி பயன்பாடு கேட்டா இதையும் நீங்க எழுதணும். அதே மாதிரி 2வது இதுக்குரிய கேள்வி சிற்றினமுடைய சிறியோருடன் சேரக்கூடாததற்கான காரணம். சரியா? இதை நான் திரும்பவும் சொல்றேன், இது தனித்தனி கேள்வியாகவும் வரலாம், இல்லாட்டி ஜாயின் பண்ணி கேள்வியாகவும் என்ன செய்யலாம் வரலாம். ஜாயின் பண்ணி கேள்வியா வரண்டால் இப்படி வரும், சிற்றினத்தையுடைய சிறியோருடன் சேர்வது தகாது, அதற்கான காரணம் என்னன்னு ஜாயின் பண்ணி என்ன செய்யலாம் கேள்வி வரலாம். நீங்க ஒன்னும் சின்ன பிள்ளைகளிலே கேள்வி ஜாயின் பண்ணி வருதா இல்லாட்டி உடைச்சு வருதா நீங்க பார்க்கணும். அப்படி பார்க்கணும், அதுக்கு தெரியணும் என்றால் நீங்க பிராக்டிஸ் பண்ணி என்ன செஞ்சிருக்கணும், எழுதி பழகிருக்கணும். சரியா? எழுதி படிங்க. அந்த எழுதி படிக்கிற மாதிரி நீங்க விழுந்து பாடமாக்கினாலும் அது உங்களுக்கு மெமரைஸ் ஆகாது. எழுதி படிச்சு பாருங்க, அவ்வளோ மெமரியில அப்படி நல்லா பதியும். சரியா? ஓகே. அப்ப அடுத்தது 3வது குறள் பார்ப்போம். சரியா? 3வது குறள் என்னத்தை சொல்லுது என்றால், 3வது குறளுக்கான கேள்வியை நோட் பண்ணுங்க. இனத்தோடு சேர்தலின் முக்கியத்துவம். வடிவா கேள்வியை நோட் பண்ணணுமா? 3வது இனத்தோடு சேர்தலின் முக்கியத்துவம், 4வது இனத்தின் முக்கியத்துவம். இது ரெண்டையும் ஜாயின் பண்ணியும் கேள்வி. இனத்தோடு சேர்தலின் முக்கியத்துவமும் இனத்தின் முக்கியத்துவத்தையும் குறிப்பிடுக என்று ஜாயின் பண்ணியும் என்ன செய்யலும் கேட்க இயலும். சரி, இப்ப 3வது குறளை பார்ப்போம். சரி, மனத்தானாம் மாந்தர்க்கு உணர்ச்சி இனத்தானாம் இன்னான் எனப்படும் சொல். சரியா? இப்படி சொன்னால் அவங்களுக்கு ஒண்ணுமே விளங்காது. சரியா? மனத்தானாம் மாந்தர்க்கு உணர்ச்சி. மாந்தர் என்று சொல்றது திரும்ப வருது, மனிதர்கள். மனிதர்களுக்கு பொது உணர்வு தங்களோட மனம் காரணமாக உண்டாகுமா? பொது உணர்வு என்று சொல்றது பிள்ளைகளே அவங்களோட பிறப்பிலிருந்து வார ஒரு அறிவு. இப்ப நான் படிச்சு கொடுக்குறேன், அங்க படிப்பிச்சு கொடுக்குறேன், இங்க படிச்சு அப்படி வைங்களேன். நான் இப்ப சரி நார்மலா சொல்றேன், நான் ஒரு டாக்டர், MBBS முடிச்சிருக்கிறேன், ஹையர் எஜுகேஷன் ஹையர் குவாலிஃபிகேஷன் எல்லாம் முடிச்சு ஒரு பெரிய டாக்டர், பெரிய ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு டாக்டர் ஆயிருக்கிறேன்னு வைங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இந்த அறிவு எனக்கு பிறப்பில இருந்து வந்தது. சரியா? பிறப்பில இருந்து நான் படிச்சு வந்தது. ஆனால் உலகத்தால சொல்லுவாங்க தானே, உலகம் என்று சொல்றது பக்கத்து வீட்டு ஆக்கள், ஊராக்கள், அந்த ஊராக்கள் தான் உலகம். அந்த உலகத்தின் பார்வையில நான் நல்லவளா கெட்டவளா என்று எதை வச்சு கொண்டு சொல்லுவாங்க? எதை வச்சு கொண்டு சொல்லுவாங்க பாப்போம், சொல்லுங்க பாப்போம். நான் நல்லவளா கெட்டவளான்னு எதை வச்சு கொண்டு சொல்லுவாங்க? அவங்க சேர அந்த இனத்தை வச்சு சொல்லுவாங்க. நான் சேருகின்ற இனத்தை வச்சு கொண்டு சொல்லுவாங்க. நான் சேருகின்ற கூட்டாளிகள், நான் சேர்ற ஃப்ரெண்ட்ஷிப், அதை வச்சு கொண்டுதான் நான் நல்லவளா கெட்டவளான்னு சொல்லுவாங்க. சரியா? நான் எவ்வளவு படிப்பு படிச்சிருக்கலாம், உலகத்தையே ஆட்டி படைக்கிற ஒரு பெரிய ஆளாவும் இருக்கலாம். ஆனால்
வெளிப்பார்வைக்கு மக்களோட பார்வைக்கு அவங்க என்னை நல்லவங்களா கெட்டவங்களான்னு ஏண்ட இனத்தை வச்சு கொண்டுதான் அவங்க சொல்லுவாங்க. நான் யாரோட சேர்றேனோ அவங்கள மதிப்பிட்டு தான் என்னையே மதிப்பிடுவாங்க. சரிதானே? இப்ப நான் நல்ல ஆக்களோட சேர்ந்தால் ஓ அந்த டாக்டர் பாவம் நல்லம், ஓ அவங்க சேர்ற ஆக்களும் நல்லம் என்று அவங்க சொல்லுவாங்க. இதே நான் ஒரு டாக்டரா இருந்து ஒரு பெரிய டாக்டரா இருந்து கண்டு களவெடுக்கிறவனையும் கொள்ளக்காரனோடையும் கஞ்சா விக்கிறவனோடையும் தொடர்புல இருந்தால் ஊராக்கள் என்ன எப்படி சொல்லுவாங்க? நல்லவங்க சொல்லுவாங்க, நல்ல பிள்ளைன்ற என்னைய சொல்லும் இல்ல, கெட்ட பிள்ளைன்னு சொல்லும். சரியா? கெட்ட பிள்ளைன்னு சொல்லும். அதே மாதிரிதான் உங்களை இப்ப நீங்க நல்லா படிக்கிறீங்க, 3 எடுக்கிறீங்க, வெறித்தனமா படிக்கிறீங்க, டியூஷன் அங்க இங்க எல்லாம் போய் உங்களுக்கு டேர்ம் மார்க்ஸ் எல்லாம் 95க்கு மேல, ஆனால் நீங்க கூடாத ஃப்ரெண்ட்ஷிப் கூடாதாக்களோட இருக்கிறீங்கன்னு வைங்களேன். கூடாதாக்களோட சேர்க்கை, உங்களோட பழக்க வழக்கம் சரியில்லை, அவங்களோட பழக்க வழக்கம் அப்படி இருந்தால் உங்களோட பக்கத்து வீட்டாக்கள் மோஸ்ட்லி உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க, பக்கத்து வீட்டாக்கள் எதிர் வீட்டாக்கள் உங்களோட சுத்தி இருக்கிறவங்க அந்த பிள்ளை நல்லா படிக்கும் தான், பிள்ளை சேர்ற கூட்டம் கொஞ்சம் சரியில்லை, அதனால அந்த பிள்ளை கொஞ்சம் ஆள் சரியில்லை என்றுதான் சொல்லும். நீங்க நல்லா படிக்கிறீங்களே அதனால நீங்க நல்லவங்கன்னு சொல்ல மாட்டாங்க ஒரு நாள். சரியா? இதான் மெயினான விஷயம். நீங்க நல்லா படிச்சு பாஸ் பண்ணி டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஐலண்ட் லெவல்ல ஃபர்ஸ்டா வந்தாலும் உங்களை நல்லவங்கன்னு படிப்பை வச்சு கொண்டு சொல்ல மாட்டாங்க. உங்களோட குணம், நீங்க சேர்ற ஆக்கள், அதை வச்சு கொண்டுதான் நீங்க நல்ல பிள்ளையா கெட்ட பிள்ளையா என்று சொல்லுவாங்க. அப்ப நீங்க சேர்வாளிகளை என்ன செஞ்சிடணும், கொஞ்சம் பார்த்து வச்சுக்கணும். நீங்க சம்டைம் நீங்க நல்ல பிள்ளைகளா இருக்கலாம், உங்களோட மனசு சுத்தமா இருக்கலாம், ஆனா உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட மனசு உங்களுக்கு தெரியாது தானே, அவங்க இப்படிப்பட்ட ஆகணும்னு உங்களுக்கு சம்டைம் தெரியாம இருக்கலாம். அவங்கள வச்சுக்கொண்டு உங்களை மதிப்பிடுவாங்க. இப்ப நீங்க சேர்க்கை எப்படி இருக்கணும், சரியானதாக இருக்கணும். அதைத்தான் இந்த குறள் சொல்லு. விளங்கிட்டா? ஓ மிஸ். ஓகே. அதே மாதிரி அதே விஷயம்தான் 4வது குறளும் சொல்லுது, இனத்தின் முக்கியத்துவம். 4வது குறள் இனத்தின் முக்கியத்துவம். அதே விஷயம்தான் இதுல சொல்லுது. நீங்க எப்படிப்பட்டவங்க என்கிறத தீர்மானிக்கிறது இந்த இனம்தான். சரி, நீங்க எப்படிப்பட்டவங்க தீர்மானிக்கிறது என்ன? இந்த இனம்தான். அதான் பாருங்க, மனத்தில் உள்ளது போல காட்டி ஒருவருக்கு இனத்துள்ளதாகும் அறிவு. சரி, அந்த விசேட உணர்வுன்னு சொல்றது உங்களோட knowledge. ஒருவருக்கு மனதில் உள்ளது போல காட்டி பின்னர் அவன் சேர்ந்த இனத்தில் உள்ளதாம். அதாவது நீங்க படிச்ச படிப்புக்கு நீங்க நினைக்கலாம், நான் நல்லா படிச்சிருக்கிறேன், நான் பெரிய ஆள், நான் நல்ல பிள்ளை, என்னை மாதிரி யாரும் இல்லை அப்படின்னு நீங்க நினைக்கலாம். மனசுக்குள்ள உங்களை நீங்களே நினைச்சு கொண்டிருக்கலாம். ஆனால் உண்மையை நோக்கும் போது நீங்க எந்த ஆக்களோட சேர்றீங்களோ அதை வச்சு கொண்டுதான் உங்களை மதிப்பிடுவாங்க. சரியா? உண்மையை நோக்கும் போது இனத்துலதான் இனத்துலதான் உண்மையான அறிவை என்ன செஞ்சிருக்கி. அதைத்தான் சொல்றது இது. இப்ப நீங்க எவ்வளவு பெரிய டாக்டரா இருக்கலாம், எவ்வளவு பெரிய ஆளா இருக்கலாம், எவ்வளவு உலகமே உங்களை மதிக்கிற மாதிரி இருக்கலாம்னு வைங்களேன், ஆனாலும் நீங்க சேர்கின்ற சேர்க்கையை வச்சுக்கொண்டுதான் உங்களை மதிப்பிடுவாங்க. அதனாலதான் இனம் அவ்வளவு முக்கியம் என்று சொல்றாங்க. நீங்க எவ்வளோ ஒரு நல்ல ஆக்களோட சேர்றீங்களோ இல்லாட்டி கூடாத ஆக்களை சேர்றீங்களோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு இனம் ரொம்பவே முக்கியத்துவம். அதுதான் சொல்லுது இனத்தின் முக்கியத்துவம். இந்த குறள்ல இனத்தின் முக்கியத்துவம். அப்ப நீங்க சரி நான் யாரோடையும் சேரலாம், அது பெருசா, நான் நல்லா இருந்தா சரிதானே, அவன் கூடாதவன் தான், சரி நான் நல்லவன் தானே, அவனை திருத்தி எடுத்துடலாம் ரெண்டு நீங்க போகலாம். ஆனாலும் சமூகத்துக்கு அது தெரியாது, வெளியாக்களுக்கு அது தெரியாது, உங்களையும் அப்படித்தான் பார்க்கும். சரியா? அதுதான் இனத்தோடு சேர்தலின் முக்கியத்துவம், இனத்தின் முக்கியத்துவம். அப்ப நீங்க சேர்கின்ற இனத்தை ஒழுங்கா பார்த்து சேரணும். விளங்குதா 4வது குறள்? ஓகே. 4வது குறள்ட கேள்வி இனத்தின் முக்கியத்துவம். 3வது குறள்ட கேள்வி இனத்தோடு சேர்தல்ட முக்கியத்துவம். சில ரெண்டையும் மாறி மாறி எழுதுறீங்க. குறள் எழுதும் போது பிறகு எழுதினாலும் பரவாயில்லை. சரி, அதான் சொன்னனே, கடைசியா நீங்க எழுதினாலும் அது பிரச்சனை இல்லை. ஓகே, அடுத்த கேள்வியை பார்ப்போம். இப்படி நீங்க கதை மாதிரி படிச்சு கொண்டு போனீங்க, அல்ல அதை நீங்க பாடமாக்கவே தேவையில்லை, சும்மா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு மைண்ட்ல நிக்கும். சரி,
அடுத்தது வந்து சிற்றினம் சேராமைன்ற சிறப்புகள். அதாவது நீங்க சில்லித்தனமான ஃப்ரெண்ட்ஸோட சேராமை இருக்கிறதால என்னென்ன சிறப்பு, சிற்றினம் சேராமைன்ற சிறப்பு. இது 5 தொடக்கம் 9 வரையான குறள்கள் இத பிரசன்ட் பண்ணு. அப்ப நோட் பண்ணி வைங்க. 5 தொடக்கம் 9 வரையான குறள்கள் என்னத்த சொல்லுது? சிற்றினம் சேராமைன்ற சிறப்புகள். ஒரு சிறிய இனத்தை நாம சேராம இருக்கிறதால என்ன என்ன சிறப்பு கிடைக்கும்? சரிதானே? நன்மை வேற, சிறப்பு வேற. சிறப்பு வந்து ஸ்பெஷல், நன்மை வந்து அட்வான்டேஜ், தீமை வந்து டிஸ்அட்வான்டேஜ். விளங்குது தானே? இப்ப நான் இங்கிலீஷால சொன்னா உங்களுக்கு விளங்கும்னா இங்கிலீஷால சொல்றேன். சிறப்பு வந்து அதுல இருக்கிற ஸ்பெஷல் அந்த மாதிரி வாரது. என்ன பெனிஃபிட்? பெனிஃபிட் வந்து நன்மைக்குள்ள வந்து. இது சிறப்பு நம்ம இருக்கிறதால அவங்களோட சேராமிக்கிறதால என்னென்ன சிறப்பு. சரியா? அத பாப்போம். 5வது கேள்விய பாருங்க. 5வது குறளை பாருங்க. மனந்தூய்மை செய்வினை தூய்மை இரண்டும் இனந்தூய்மை தூவா வரும். இதுதான் உங்களுக்கு பொருத்தம். இப்ப நீங்க எக்ஸாமுக்கு பொருத்தமா இருக்கு. அதாவது மனம் தூய்மை, உங்களோட மனசு தூய்மை. செய்வினை தூய்மை, நீங்க செய்கின்ற செயலின்ற தூய்மை. இந்த ரெண்டும் வந்து இனந்தூய்மை தூவா வரும். இனத்தை பொறுத்துதான் இருக்கான். அதாவது நீங்க செய்கின்ற செயலும் உங்களோட மனசும், சரியா? உங்களோட மனசும் நீங்க செய்கின்ற செயலும் ரெண்டும் வந்து ஒன்னா இருக்கணும், தூய்மையாக இருக்கணும். அப்படி இருந்தா தான் ஒரு செயல் வந்து என்ன செய்யும்? நன்றாக அமையும். சரியா? அந்த அப்படி இருந்தால்தான் நன்றாக அமையும். மனம் தூய்மை உடையவருக்கும் மகட்பேர் வந்து நல்லா இருக்கு. இனந்தூய்மை உடையவருக்கு நன்றாகாத செயல் எதுவுமே இல்லை. உங்களோட மனசு சுத்தமா இருந்தா உங்களுக்கு சொல்லுவாங்க, இப்ப நீங்க மனசு நல்லா இருக்கு, மனசு சுத்தமா இருந்தா உங்க லைஃப் அது நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும். அதாவது மறு உலக வாழ்வு உங்களுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இனந்தூய்மை, நீங்க சேர்ற ஆட்களும் சரியா இருந்தால் உங்களுக்கு நல்லா ஆகாத செயல் எதுவுமே இருக்காது, நன்றாகாத செயல் எதுவுமே இருக்காது. எல்லாமே நல்லா இருக்கும். எல்லாமே என்ன செய்யும்? நல்லா இருக்கும். சரி, அப்ப நீங்க சேருகின்ற இனத்தை பொறுத்துதான் உங்களோட மனம் தூய்மையும் உங்களோட செயல்ட தூய்மையும் அமையும். நீங்க இப்ப நான் சொன்னனே, நீங்க ஒரு படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ்ட துணையை வச்சு கொண்டிருந்தீங்கன்னா உங்களோட மனசும் தூய்மையா இருக்கும், நீங்க படிக்கிற வேலையும் அந்த செயலும் தூய்மையாக இருக்கும். சரிதானே? இதே நீங்க கூடாத ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்தீங்க என்றால் உங்களோட மனசும் கெட்டு போகும், உங்களோட செயலும் கெட்டு போகும். விளங்குதா? மிஸ் மக்கள் விளங்குதா? அப்ப நீங்க செய்கின்ற செயலிட தூய்மையும் உங்களோட மனசுன்ற தூய்மையும் உங்களோட இனத்தை பொறுத்து, நீங்க சேருகின்ற இனத்தை பொறுத்துதான் இருக்கி. சரியா? நீங்க சேர்கின்ற செயலும் செய்கின்ற செயலும் உங்களோட மனசுன்ற தூய்மையும் எதுல இருக்கி? நீங்க யாரோட சேர்றீங்க என்று இப்ப நீங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்தா நல்ல, இப்ப கெட்ட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்தா நீங்களும் உங்களோட செயலும் உங்களோட மனசும் கெட்டு போயிரும். சரி, அதை சொல்றேன். இதான் இந்த குறள். இந்த குறள் விளங்கிட்டா? 5வது குறள் விளங்கிட்டா? ஓ மிஸ் விளங்கிட்டு. ஓகே. மகட்பேர் என்று சொல்றது வந்து நல்ல ஒரு மறுமை பயன், அந்த மாதிரி மகட்பேர். அதாவது நீங்க சொல்லுவீங்க நல்ல மனசுக்கு நீ நல்லா இருப்பான்னு சொல்லுவாங்க தானே, பெரிய ஆட்கள் சொல்லியிருப்பாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓ கேள்விப்பட்டிருக்கேன். அதுதான் இது. நல்ல மகட்பேரு, நல்ல வாழ்க்கை கிடைக்கும் உங்களுக்கு. அதே நீங்க தீய மனசோட இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதே வாழ்க்கை தான் கிடைக்கும். தீய வாழ்க்கை தான் உங்களுக்கு என்ன செய்யும்? கிடைக்கும். சரி, 6வது குறளை பார்ப்போம். 6வது குறளும் அதே தான். சிற்றினம் சேராமை என்ற சிறப்பு தான். ஆம். குறள் எழுதும் போது பிரிச்சு எழுதினா பரவாயில்லையா? இந்த இதுல வந்து 5வது குறளை எடுத்தோம்டா மனம் தூய்மை செய்வினை அந்த பிரித்து எழுதிய டீச்சர், அப்படி எழுதினா பிள்ளையா? பிரச்சனை இல்லைங்க, பிரிச்சும் எழுதலாம் சேர்த்தும் எழுதலாம், அது பிரச்சனை இல்லையா? ஆனா பிரிச்சு எழுதுறது நல்ல, உங்களுக்கு பாடம் ஈஸியா இருக்கும், எழுதுறதும் ஈஸியா இருக்கும். ஓகே, அது பிரச்சனை இல்லை. ஓகே,
6வது குறளை பாருங்க. மனந்தூயாருக்கு எச்சம் நன்றாகும், இனந்தூயாருக்கு இல்லை நன்றாகா வினை. மனசு வெள்ளையாய்க்கிறவங்க, மனசு தூய்மையா இருக்கிறவங்க, அவங்களுக்கு எச்சம் நன்றாகுமா. எச்சம் என்று சொல்றது மறுமை இன்பம். சரியா, மறுமை இன்பம். சரி, இனந்தூயாருக்கு இல்லை நன்றாகா வினை. சரி, இனந்தூயாருக்கு இல்லை நன்றாக வினை, அதாவது இனந்தூய்மை, அதாவது நீங்க சேர்கின்ற சேர்க்கை நல்லா இருக்கிறவங்களுக்கு நன்றாகாத செயல் என்ன, எதுவுமே இல்லையாம், எல்லாமே நன்றாகும். எல்லாமே என்ன செய்யுமா, நன்றாகும். இப்ப மனம் தூய்மை உடையவர்களுக்கு மகட்பேறு நல்லாமையும், அதாவது மறுமை இன்பம் நல்லாமையும். இனந்தூய்மை உடையவர்களுக்கு நன்றாகாத செயல் எதுவுமே இருக்காது, எல்லாமே அவங்களுக்கு நல்லா அமையும். அது சொல்றதுதான் 6வது குறள். விளங்குதா? எழுத்து பிள்ளை வந்தா மார்க்ஸ் போகுமான்னு கேக்குறீங்க. அவ்வளவுத்துக்கு எல்லாம் எழுத்து பிள்ளை வராது தானே, அவ்வளவு பார்க்க மாட்டேன். 6வது குறள் விளங்கிட்டா? மிஸ். ஓகே, 6வது குறள் என்ன சொல்லுது, ஒரு ஆள் சொல்லுங்கடா கண்டு. ஆறாவது குறள் என்னது சொல்லுது? மனந்துயாருக்கு எச்சம் நன்றாகும், இனந்துயாருக்கு இல்லை நன்றாகா வினை. மனந்தூய்மையுடையவர்களுக்கு நல்ல மகட்பேறு கிடைக்கும், அதனோட இனந்தூய்மை உடையவர்கள் நன்றாகாத செயல் எதுவுமே இருக்காது, எல்லாமே நன்றாகும். எல்லாமே என்னாகும், நன்றாகுமாம். சரி, ஓகே. அடுத்தது 7வது குறள். டீச்சர், முடிவுரை எப்படி எழுதுறது? எதுக்கு முடிவுரை? இப்ப கடைசியா எல்லாம் குறள் எல்லாம் எழுதிட்டு கடைசியா முடிவுரை எழுதணும் தானே, அது எப்படி எழுதுறது? அதுக்கு நீங்க கேள்வி ஒருக்கா ஞாபகப்படுத்தணும். முடிவுரை எழுதும் போது இப்ப நீங்க எழுதுறீங்க தானே, இப்ப 7வது குறளோட இதோட முடியுதுன்னா உங்களோட விட இதோட முடியுதுன்னு வைங்களேன். சரி, இவ்வளவுத்தோட முடிச்சிட்டீங்க. இப்ப கேள்வியை நீங்க ஞாபகப்படுத்தணும். நமக்கு கேள்வி சிற்றினம் சேராமையிட்ட சிறப்புகள். அப்ப நீங்க திரும்ப என்ன முடிவுரை எழுதுவீங்க? இவையே சிற்றினம் சேராமையின் சிறப்புகளாக கருதப்படுகின்றது அப்படின்னு எழுதி முடிக்கலாம். இல்லாட்டி நீங்க எல்லாத்தையும் ஷோட்டா திரும்பவும் கொடுக்கலாம். சரியா, இப்ப மனந்துயாருக்கு நல்ல மகட்பேறு கிடைக்கும், அதே மாதிரி இனந்துயாருக்கு எல்லா செயல்களும் நன்றாக அமையும் போன்றவை சிறப்புகளாக இங்கு கூறப்படுகின்றன என்று அப்படி சொல்லியும் நீங்க என்ன செய்யலும் முடிக்க இயலும். ஆனால் இப்படி சொல்லும் போது டைம் உங்களுக்கு லேட்டா போகும். அதோட நீங்க நார்மலா முடிச்சு விட்டால், அந்த கேள்வியை ரிமைண்ட் பண்ணி ஒருக்கா முடிச்சு விட்டால் போதும். சரியா, இப்ப 7வது குறளை பாருங்க. மனநலம் மண்ணுயிர்க்கு ஆக்கம், இனநலம் எல்லா புகழும் தரும். மனநலம், சரியா, நிலை பெற்ற உயிர்களுக்கு பாத்தீங்கன்னால் மனத்தின் நன்மை செல்வத்தை கொடுக்குமா. உங்க மனசு சுத்தமா இருந்தா உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும், நீங்க நல்லா இருப்பீங்க. அதுதான் இது. மனம் மண்ணுயிருக்கு ஆக்கம், மனநலம் மண்ணுயிருக்கு ஆக்கம். இனநலம் எல்லா புகழும் தரும். ஆனால் இனத்தின் நன்மை எல்லா புகழையும் கொடுக்குமாம். எல்லா புகழையும் என்ன செய்யுமாம், கொடுக்குமாம். உங்க மனசு சுத்தமா இருந்தால், உங்களோட மனசு நல்லமா இருந்தால், நீங்க யாருக்கும் கெடுதல் நினைக்காத ஒரு தூய மனத்தவரா இருந்தீங்க என்றால் உங்களுக்கு செல்வம் செழிக்குமா. செல்வம் என்ன செய்யுமாம், உண்டாகுமாம். அதனோட நீங்க சேர்ற ஆக்கள் இருக்கிறாங்க தானே, அந்த சேர்ற ஆக்களும் சரியா இருந்தாங்க என்றால் உங்களுக்கு எல்லா புகழுமே வருமாம். உலகத்திலேயே எல்லா புகழுமே என்ன செய்யுமாம், வருமாம். சரியா, மனநலம் இதுல என்ன சொல்ல வராங்க என்றால், மனநன்மை உங்களோட மனசு தூய்மையா இருக்கிறது இன நன்மையால தான் இருக்காம். உங்களோட மனசு தூய்மையா இருந்தால் உங்களோட இனமும் தூய்மையா இருக்கும். உங்களோட மனசு தூய்மையா இருக்கணும் என்றால் நீங்க சேருகின்ற இனம் தூய்மையாக இருக்க வேண்டும். அதைத்தான் இந்த குறள் சொல்லு. சரியா, அப்ப நீங்க மனசு சுத்தமா இருக்கிறதோட இனமும் சுத்தமாக இருந்தால் உங்களுக்கு எல்லா விதமான புகழும் கிடைக்கும். சரியா, இப்ப நீங்க மனசால யாருக்குமே எந்த கெடுதலும் நினைக்கல, நல்ல பிள்ளையா இருக்கீங்க, மனசால ஒரு துளி கூட பாவம் செஞ்சதில்லை.
அப்படி இருந்தால் உங்களுக்கு நல்ல செல்வம் கிடைக்கும், உங்களுக்கு நல்ல லைஃப், நல்ல பிரைட் ஃபியூச்சர் இருக்கு. அதோட நீங்க சேர்ற ஃப்ரெண்ட்ஷிப்பும் நீங்க சேர்ற கூட்டாளிகளும் நல்லா ஒழுங்கா அவங்களும் நல்ல இருக்கிறாங்கன்னு வைங்களேன், உங்களை ஊரே என்ன செய்யும்? பாராட்டும். உங்களை ஊரே என்ன செய்யும்? பாராட்டும். விளங்குதா? 7வது குறள். இப்ப நாம குறள் கொடுத்துட்டு குறள் கொடுத்துட்டு பொருளை நம்ம பாட்டுக்கு பேச்சுக்கு கொடுத்தா ஓகேன்னு கேக்குறீங்க. நீங்க விளங்கி கொண்ட பொருளை நீங்க கொடுக்கலும். சரி, குறளை கொடுத்துட்டு நீங்க விளங்கி கொண்ட பொருளை மெச்சான மாதிரி அழகான மாதிரி கொடுத்தீங்கன்னா ஓகே. சரிதானே? ஓகே. 7வது குறள் விளங்கிட்டாப்ப? ஓகே. அடுத்தது 8வது குறளை பாருங்க. மனநலம் நன்குடையராயினும் சான்றோர்க்கு இனநலம் ஏமாப்பு உடைத்து. சரியா? சான்றோர் என்று சொல்றது படிச்சவங்க, பெரிய பெரிய ஆட்கள். சரியா? மனநலம் நன்குடையராயினும், மனநலம் நம்மட மனசு நல்லா இருந்தாலும், நற்குணம் மனசார நற்குணம் உடையவர்களா இருந்தாலும், சான்றோர் படிச்சு கற்று உணர்ந்த பெரிய பெரிய ஆட்கள் அவங்களுக்கு இனநலமே நல்ல காவலாய் அமையும். இனநலம் தான் அவங்களுக்கு நல்ல ஒரு பாதுகாப்பா அமையும். அதாவது இப்ப நான் சொன்னேனே, ஒரு MBBS நான் படிச்சிருக்கிறேன். சரியா? பெரிய பெரிய ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டி ஒரு பெரிய ஒரு சான்றோட நான் இருக்கிறேன்னு வைங்க. எனக்கு என்ன மனசு சுத்தமா இருக்கி, நான் நிறைய பேருக்கு ஃப்ரீயா செய்யறேன், அது சரி, என் மனசு சுத்தமா இருக்கி. என் மனசு சுத்தமா இருந்தாலும், மனசு நல்லமா இருந்தாலும், நான் சேருகின்ற ஆட்கள் தான் எனக்கு நல்ல காவலா இருப்பாங்க, எனக்கு பாதுகாப்பா இருப்பாங்க. இதே நான் ஒரு நல்ல நிலையில இருக்கிறேன், நல்ல ஒரு பெரிய ஒரு ஆட்கள் எல்லாரும் மதிக்கப்படுற நிலையில இருக்கிறேன். ஆனால் நான் கூடாத ஆட்கள், நம்பிக்கை இல்லாத ஆட்கள், அப்படியான ஆட்கள், இழிவான செயல்களில் ஈடுபடுற ஆட்களோடு நான் சேர்ந்தால் அது எனக்கு ஒரு நல்ல காவலா அமையுமா? நாளைக்கு அதே எனக்கு என்ன செய்யும்? எதிரியா நிக்கும். அதே என்ன செய்யும்? ஒரு எதிரியா நிக்கும். எனக்கு ஒரு நல்ல காவலாக இருக்காது. அப்ப சான்றோர்களுக்கு மனசு மட்டும் முக்கியம் இல்லை, அவங்களோட மனசு மட்டும் சுத்தமா இருந்து முக்கியம் இல்லை, அவங்களோட இனநலமும் என்ன செய்யணுமா? நல்லா இருக்கணுமா? அப்படி இருந்தா தான் அவங்க ஒரு நல்ல காவலா அமையுமா? சரியா? எதான் சொல்றேன், நீங்க எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும், எவ்வளவு பெரிய புத்திசாலி இருந்தாலும், உங்களுக்கு மனநலம் நல்லா இருந்தா மட்டும் போதாது. நீங்க சேர்ற ஆட்களோட இதுவும் உங்களுக்கு தேவை. அவங்களோட பேக்ரவுண்ட் உங்களுக்கு ஒரு பிளஸ் பாயிண்டா இருக்கும். சரி, அவங்க நல்ல ஆக்கள்னா அது உங்களுக்கு பிளஸ் பாயிண்ட், அவங்க கூடாத ஆக்கள்னா அது உங்களுக்கு மைனஸ் பாயிண்ட். சரியா? அதுதான் இந்த குறள் சொல்லுது. 8வது குறள் ஓகேவா? அப்ப சின்ன சின்ன குறள் தான், என்ன டீச்சர் டக் டக்குன்னு படிப்பிச்சு போறாளா? சின்ன இவ்வளவு விஷயம், இதுக்கு மேல சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. அதுல இவ்வளவுதான் விஷயம். இதை நீங்க உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க ஒரு கதையா நீங்க எடுத்துக்கொள்ளி. 8வது குறள் ஓகேவா? ஒவ்வொரு பொருளுக்கும் கீழே முடிவுரை கொடுக்கணுமான்னு கேக்குறீங்க. சே, ஒவ்வொரு பொருளுக்கெல்லாம் கொடுக்க தேவையில்லை. ஒரு கேள்வி ஃபுல்லா எழுதிட்டு, ஃபுல்லா பொருள் எல்லாம் விடையெல்லாம் எழுதிட்டு லாஸ்டா கொடுத்த சரி, ஒவ்வொன்றுக்கும் கொடுக்குறீங்க. சரி, அடுத்தது 9வது கேள்வி. 8வதுக்கு சொல்லிட்டு இருந்தானே, அதாவது உங்களுக்கு மனசு நல்லா இருந்தாலும், சரியா, மனசு நல்ல உள்ளம் கொண்டவர்களா நீங்க இருந்தாலும், அறிவுடையவர்கள் சான்றோருக்கு இனநலம் தான் நல்ல காவலாய் அமையுமாம். சரியா? மனசு நல்ல உள்ளம் கொண்ட நீங்க ஜீவனா இருந்தாலும், சான்றோர் என்று சொல்றது படிச்சவங்க, கற்றுணர்ந்த பெரியவர்கள், அந்த அவங்களுக்கு இனநலம், இனத்தின் நன்மைதான் நல்ல ஒரு காவலா அமையும். நீங்க படிச்ச ஒரு பெரிய லோயர், MBBS லெக்சரா இருக்கலாம், ஆனா நீங்க சேர்க்கின்ற சேர்க்கதான் உங்களுக்கு நாளைக்கு காப்பாது. சரிதானே? அதான் உங்களுக்கு நல்ல காவலா அமையும். சரிதானே? ஓகே. இப்ப இதே நான் சொல்றேன், உங்களுக்கு இன்னும் விளங்கக்கூடிய மாதிரி சொல்றேன்டா. இப்ப நான் ஒரு டீச்சர், இப்ப நான் உங்களுக்கு படிச்சு தரேன், தமிழ் பாடம், ஜியோகிரபி பாடம் படிச்சு தரேன், நீங்க பண்ணிட்டு கிளாஸ் வாரீங்க. சரியா? இப்ப உங்களுக்கு வெளிப்பார்வைக்கு நான் படிச்சிருக்கிறேன், யூனிவர்சிட்டியில படிக்கிறேன், அப்படி இப்படி உங்களுக்கு தெரியும், அந்த குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு தெரியும். ஆனால் நான் சேர்ற கூட்டம் கூடாத கூட்டம், அதாவது சின்ன பிள்ளைகள், அவங்க இவங்க கூடாத ஆக்கள், நிறைய பாய்ஸ், தப்பான பாய்ஸ், அப்படி நான் சேரும். அப்படி சேர்ந்தால் நீங்க 2 கிளாஸ் வருவீங்களா? சொல்லுங்க. இல்ல.
இல்ல நீங்க வேற டீச்சர் படிச்சிருந்தாலும் அவ சேர்க்க கொஞ்சம் சரியில்லைன்னு உங்களுக்கு வெளியே சொல்லுவாங்க, கதை சொல்லுவாங்க. அந்த டீச்சர் நல்லா படிப்பிப்பானா கொஞ்சம் சரியில்லாத மாதிரி அவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் இது, நீங்க எவ்வளவு படிச்சிருந்தாலும் உங்களோட மனசு என்ன மனசு சுத்தமா இருக்கலாம், ஆனால் நான் சேர்கின்ற சேர்வார் சரியில்லாட்டி அது வேலை இல்லாம போயிடும். சரியா? நீங்க படிச்சிருந்தாலும் உங்களுக்கு இனநலம் தான் என்ன செய்யும், நல்ல ஒரு காவலாக அமையும். அதுதான் 8வது குறள் சொல். ஓகே, அதே மாதிரி 9வது குறள். 9வது குறள் அதே மாதிரிதான். மனநலத்தினாகும் மறுமை மற்றதும் இனநலத்தின் ஏமாப்பு உடைத்து. சரி, மனத்தின் நன்மை, உங்களோட மனசு சுத்தமாயிருந்தால் மறுமை இன்பம் உண்டாகும். மறுமையில நீங்க நல்லா இருக்கலாம், மறுவாழ் வேண்டியிருக்குத்தானே, இந்த மறுமையில நீங்க நல்லா இருக்கலாமா. அதோடு இனநலம், உங்களுக்கு இனநலமும் இருந்தால் அது இன்னும் சிறப்புடையதாகும். அது இன்னும் சிறப்புடையதாகும். மறுமை உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு சமயத்திலயும் இருக்கும். சரியா? இஸ்லாம் சமயத்திலயும் இருக்கு அந்த மறுவாழ்வு இருக்கு. இப்ப மறுமையில நம்ம நல்லா இருப்போம்ங்கிறது ஒரு இவ்வளவு பெரிய விஷயம். அதுக்கு மேலும் சிறப்பு தார ஒரு விஷயம்தான் இந்த இனநலம். சரியா? உங்களுக்கு மனசு சுத்தமா இருந்தா நீங்க மறுமை இன்பம் உங்களுக்கு கிடைக்கும். அதோட இனநலமும் உங்களுக்கு சுத்தமா இருந்தா, நீங்க சேர்கின்ற சேர்வாரும் சுத்தமா இருந்தால் இந்த மறுமையில நீங்க நல்லா வாழ்றதை விட சிறப்பானதா இந்த இனநலத்துல நீங்க ஒழுங்கா இருக்கிறது. விளங்குதா? அப்ப அதுல முக்கியத்துவம் உங்களுக்கு தாற்பயம் விளங்குதா? உங்களுக்கு நீங்க சேர்கின்ற சேர்வாட கூட்டம் சாதாரணமா இல்ல. மறுமையில நீங்க ஒரு நல்ல நிலையில வாழ்றேன்டா இது எவ்வளவு பெரிய விஷயம். சரி, நான் இப்ப அதை மறுமையை பத்தி கதைக்க நிறைய கதைக்க வேண்டியிருக்கு. சொல்றேன், மறுமையில நீங்க மறுவாழ்வுன்னு சொல்ற அந்த மறுமையில உங்களுக்கு நல்ல இன்பம் உண்டாகும்னா அது ஒரு பெரிய விஷயம். அதற்கு மேலான சிறப்பு தாரது இந்த இனநலம். சரி, அப்ப நீங்க சேர்கின்ற இனம் அவ்வளவு ஒரு முக்கியத்துவம். சரியா? அதுதான் 9வது குறள் சொல்லுது. விளங்கிட்டா? ஆம் டீச்சர். ஓகே, அதே மாதிரி பிள்ளைகளே இன்னொன்று இருக்கி, உங்களோட மனசு கெட்ட வழியில போனா, சரியா, உங்களோட மனசு கெட்ட வழி தப்பான வழியில போனா அதை திருத்தி நல்ல வழிக்கு செலுத்துறதும் இந்த இனநலம் தான். அது நீங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்தா மட்டும். இப்ப நீங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸோட ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நல்ல ஃப்ரெண்ட்ஸோட சேர்றீங்க, உங்களுக்கு படிக்கிறதுக்கே மூட் இல்ல, உங்களுக்கு படிக்கிறதுக்கே இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னு உங்களுக்கு நீங்க ஒரு பெடப்பான ஒரு டிசிஷனுக்குள்ள போறீங்க. சரியா? அதுல இருந்து உங்களை சேர்க்கிறது இல்ல, நீ அப்படி செய்ய வேணாம், கொஞ்ச நாள் தானே இருக்கு, படி, வா, உன்னால முடியும் அப்படின்னு உங்களை மோட்டிவேட் பண்ற ஃப்ரெண்ட்ஸ், அப்படி அந்த சேர்க்கை இனம். அதுதான் இனம். நீங்க கெட்ட வழியில போனாலும் உங்கள் நல்ல வழியில செலுத்துறது இந்த இனம் தான். சரியா? நீங்க நல்ல வழியில போனா உங்களை கெட்ட வழியில செலுத்துறதும் இந்த இனம் தான். அது நீங்க சேர்கின்ற இனத்தை பொறுத்து இருக்கு. நல்லாக்களோட சேர்ந்தீங்கன்னா ஓகே, கெட்டாக்களோட சேர்ந்தீங்களா அவ்வளவு. சரியா? 9வது குறள் விளங்கிட்டா? ஓகே, அதே மாதிரி 10வது குறள். இந்த 10வது குறள் நல்லினத்தின் நன்மையும் தீயினத்தின் தீமையும். சரியா? நல்லினத்தின் நன்மையும் தீயினத்தின் தீமையும், இதுதான் 10வது குறள். சரியா? இந்த 10வது குறள்ல நல்லெண்ணத்துல என்ன நன்மை இருக்கு, தீயெண்ணத்துல என்ன தீமை இருக்கு. சரி, பாருங்க 10வது குறளை. நல்லினத்தில் ஓங்கு துணையும் இல்லை, தீயினத்தின் அல்லல் படுப்பதும் இல்லை. ஒருத்தனுக்கு உங்களோட லைஃப்ல நல்ல இனத்தை போல மிக்க துணை தாரது வேற எதுவுமே இல்லை. ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் தான் உதாரணம் சொல்றேன். ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சா இத போல ஒரு துணை உங்களுக்கு எதுவுமே இல்லை. அதே மாதிரி தீயினம் அத போல துன்பம் தாரது, ஒரு தீய இனம் போல துன்பம் தாரது வேற எதுவுமே இல்லை. நல்ல ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல துணை, இதே கெட்ட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்தீங்கன்னா அத போல உங்களுக்கு துன்பம் தார விஷயம் எதுவும் இல்ல. அதத்தான் இந்த இது சொல்லுது. விளங்கிச்சா? மேடம் கொஞ்சம் திரும்ப சொல்லலுமா? உங்களுக்கு நல்ல இனத்தை போன்று மிக்க துணை சாரது, மிக்க ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறது வேற எதுவும் இல்லை. அதாவது நீங்க சேர்ற ஃப்ரெண்ட்ஸ் கூட்டம் நல்லமா இருந்தால் அத போல ஒரு
நல்ல துணை உங்களுக்கு வேற இல்ல. நீங்க சேர்ற ஃப்ரெண்ட்ஸ் கூட்டம் கெட்டையா இருந்தால், அதாவது கூடாததா இருந்தால், அது போல துன்பம் தருகின்ற ஒரு விஷயம் வேற எதுவும் இருக்காது. அதுதான் 10வது குறள் சொல்லுது. விளங்கிட்டா? 10வது ஓ குறளுக்கு மிஸ். தான் கேள்வி சொல்லிட்டேனே. நல்லினத்தின் நன்மையும் தீயினத்தின் தீயின தீமையும். ஓகேவா? 10வது குறள் கிளியரா? ஓ மிஸ். ஓகே. அப்ப இவ்வளவுதான் விஷயம். இதுல எத்தனை கேள்வி தந்திருக்கேன்? 5 கேள்வின்னு நினைக்கிறேன். 5 கேள்வி. அதோட 6வது கேள்வி இதில் உள்ள உவமைகளை இனங்கண்டு விளக்குக. அது செய்வீங்க நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இவ்வளவு ஓ 2வது கேள்வியையும் குறள்ல. 2வது குறள்ல இருக்கு. இவ்வளவு கேள்வியையும் நீங்க என்ன செய்யணும்? எழுதி எழுதி பார்க்கணும். எழுதி நீங்க பார்த்தாலும் நான் அதை திருத்தி உங்களுக்கு போடுவேன். சரியா? அப்ப ஒரு குறள் படிச்சிட்டோம். எத்தனை மணித்தியாலம் எடுத்துச்சு இந்த குறள் படிக்க? ஒரு அதிகாரம் படிக்க எனக்கு சொல்லுங்க பாப்போம். 1 மணித்தியாலம். 1 மணித்தியாலம். 10 நிமிஷம் மணித்தியாலம். 10 நிமிஷம் வேஸ்டாக வச்சிருப்பேன். அதெல்லாம் கழிச்சு பார்த்தாலும் ஒரு 40 நிமிஷம், ஒரு 40 நிமிஷம் தான் எடுத்திருக்கேன். இது நான் விளங்கப்படுத்த. இதை நீங்க படிக்கிறேன்னா ஜஸ்ட் ஒரு 30 நிமிஷம் போதும் ஒரு அதிகாரத்துக்கு. சரிதானே? எழுத்து பிழை வந்தா மார்க்ஸ் போகாது. அதுக்குன்னு எழுத்து பிழை படு எழுத்து பிழையா எழுதுற இல்ல. சில எழுத்து பிழைகள் வந்து அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியாம இருக்கலாம். ஆனால் எழுத்து பிழை வந்தா மார்க்ஸ் குறையும் தானே. அது கட்டுரையில எல்லாம் மார்க்ஸ் குறையும். மத்த இதுகள்ல பார்க்க மாட்டானா. ஆனா எழுத்து பிழையா எழுதாங்க. முதலாவது 2வது கொஸ்டின் வந்து முதலாவது கொஸ்டின் என்ன சொன்னேன் சொல்லுங்க ஒரு ஆள். அந்த சிற்றினம் வந்து இப்ப அந்த சேராது ஆகாது. சிற்றினம் பெரிய ஒரு சிற்றினமுடைய சேருவது ஆகாது. ஏன் ஆகாது? சிற்றினமுடைய சிறியோருடன் சேரக்கூடாததுக்கான காரணம் 2வது கேள்வி. அது 2வது. ஓகே. இப்ப இந்த படிச்சதுல எதுவும் உங்களுக்கு டவுட் இருக்கா? இல்ல மிஸ். இல்ல. ஓகே. கட்டுரையில கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன? கட்டுரையில வந்து எழுத்து பிழை இருக்கக்கூடாது, பந்தியமைப்பு ஒழுங்கா இருக்கணும், அறிமுகம், அதே மாதிரி உள்ளடக்கம் சரியா இருக்கணும், தலைப்புக்கு ஏத்த மாதிரி நீங்க கண்டென்ட் எழுதிட்டு போறீங்களான்னு பார்க்கணும், முடிவுரை சரியா முடிக்கணும், அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. சரியா? அதுக்கெல்லாம் நீங்க எழுதி எழுதி பழகிக்கணும். சரியா? டைம் மேனேஜ்மெண்ட் முக்கியம். அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. என்ன கேக்குறீங்க? குறள் 8லிருந்து 10 நல்லினத்தால் ஏற்படுகின்ற நன்மையான தீமை தானே சொல்றாங்க. அப்படியா? அது 10வது குறள் தானே மிஸ். நல்லினத்தால் நன்மையும் தீனத்தால் தீமையும் சொல்லுது. மத்ததெல்லாம் சிறப்பு தானே. மத்ததெல்லாம் சிறப்பு. இங்க திருக்குறள் எழுதுற நீங்க வாய்ப்பு முறைய 1க்கு 2 3 தடவை செக் பண்ணி எழுதிக்கொள்ளும். சரியா? என்றால் இப்ப நீங்க வாய்ப்பு முறை மாறி மாறி கேள்விகளுக்கு கொடுத்தீங்கன்னா பச்சை பிள்ளையா ஆகிரும். சரிதானே? இப்ப 2வது கேள்விக்கு இப்ப நல்லினத்தால் ஏற்படுகின்ற நன்மைக்கு நீங்க 10வது குறளையும் சேர்த்து எழுதிட்டீங்கன்னா அங்க மார்க்ஸ் குறைக்கவில்லை. சரியா? அப்ப அதுகளை வைப்பு முறையா வடியா சரியா பார்த்து எழுதிக்கணும். சரி? அப்ப இன்றைக்கு படிச்சது புதுசா நிறைய பேர் படிச்சிருப்பீங்க, ஏற்கனவே படிச்சாக்களும் இருப்பீங்க. விளங்கிச்சா இல்லையா? இல்லாட்டி எதுவும் நான் செல்றது விளங்கப்படுத்துறது உங்களுக்கு வேற மாதிரி வேணுமா? எது இருந்தாலும் செல்லணும். சரிதானே? எது இருந்தாலும் எனக்கு மெசேஜ் போடுங்க. அடுத்தடுத்த கிளாஸ்ல அடுத்த ஃப்ரீ கிளாஸ்ல கம்பராமாயணம் அப்படி எப்படியும் ஒவ்வொன்றும் செய்வோம். சரியா? ஓகே. அடுத்த கிளாஸ்ல சந்திப்போம்.